இருக்கிறது. ஐநாவர பகுதியிலிருந்து வர அந்த 5-6 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கானா பாடலை பாடிக்கொண்டு சுற்றி கொண்டிருந்தேன். அந்த கானா பாடல் மூலமாக வருமானங்கள் வந்தது. இந்த வருமானத்தை வைத்து நண்பரோடு சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டனா மாறினேன். சாதாரணமா பாக்கு போட ஆரம்பிச்சது. அப்புறம் குடி, போதை வசு, கஞ்சா, போதை மாத்திரை, இப்படி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப அதிகமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டனா மாறினேன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்து பார்வை தெரியாது. மருந்து குடிச்சதுனால அவங்க மருந்து குடிச்சு அவங்களுடைய பார்வை முற்றிலுமே பாதிக்கப்பட்டது. அவனோட கண் பார்வை, கண்ணுக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டு டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமை. 100க்கு 100 அவங்களுக்கு பார்வை தெரியாதுன்னு டாக்டர்கள் கைவிட்ட நிலைமையில பக்கத்துல இருந்து ஒரு அருமையான அக்கா சபைக்கு கூப்பிட்டாங்க. சபைக்கு போக ஆரம்பிக்கும் போது நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் சபைக்கு போக ஆரம்பிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்க அம்மா கண்ணீரோடு கூட நோக்கி பார்த்தார்கள். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குருடர்களை பார்வையடைய செய்த தேவன், செவிடர்களை செவிட்டு தன்மையை நீக்கின தேவன், மரித்தோடு உயிரோடு எழுப்பின தேவன் எங்க அம்மாவுக்கு பார்வையை கொடுத்தார். பார்வையை கொடுக்கும் போது அவங்களே கடைக்கு போய் மார்க்கெட்டுக்கு அவங்களே காய்கறி வாங்க போனாங்க. எந்த நேரத்திலையும் என்னுடைய தங்கச்சி இல்லைன்னா நான் தான் அவங்களை கூப்பிட்டு போய் ஏதாவது ஒரு துணையோடு தான் அவங்க போவாங்க. ஆனா சபைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பார்வை தெரிய ஆரம்பித்தது. இதை விசுவாசித்து நாங்களும் சபைக்கு போக ஆரம்பிச்சோம். என்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா நண்பரோடு சேர்ந்து வீட்டுக்கு வரமாட்டேன். நைட்டு ஃபுல்லா எங்கேயாவது ஒரு இடங்களை தங்கிடுவோம், பாலடைஞ்சில இடங்கள் ஏதாவது தங்கிட்டு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டனா இருந்தேன். அந்த கானா பாடல் மூலமாக வருமானம் வந்தது. அந்த வருமானத்தினால அநேக நண்பர்கள் என்னை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு என்னென்ன போதை வசதிகளோ எல்லா பழக்கத்துக்கும் என்னை அடிமைப்படுத்தினார்கள். இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கும்போது விடுதலை இல்லை என்று சொல்லி எவ்வளவு நாட்கள் ஓய்ந்த நாட்கள் உண்டு. எங்களுடைய தகப்பனான குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டதா இருந்தார். இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வாஞ்சை இருந்தது, ஆசை இருந்தது. ஆனால் அந்த அடிமைத்தனம் பிசாசு என்று இந்த உலகத்தில் ஒருவன் இருக்கிறான். அந்த பிசாசு திருடனும் கொள்ளுவரனுமா இருக்கிறான். திருடவும் கொல்லவும் ஐக்கிய வருவான் என்று ஒரு ஒன்றுக்கும் வரான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் போயிட்டு அவரிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது அவர் வார்த்தை கொடுத்தார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை என்னை விடுதலை ஆக்கினது. சபைக்கு போக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்வான்னு சொல்லி ஒரு வேத வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசித்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிக்கை விடும்போது பாத்தீங்கன்னா சபையில கெட்ட பழக்கங்களுக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக அநேக இடங்கள்ல போயிட்டு போதை வசதிகளை செய்த நான். ஆனால் எல்லா பழக்கத்தை விட எல்லா கெட்ட பழக்கம் இந்த போதை வசதிகளை நான் அனுபவித்தது உண்டு. சமாதானத்துக்காக நான் தேடின நாட்கள் உண்டு. ஆனா அந்த போதை வசதி கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை சபைக்கு போய் ஆண்டவராக